பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். என கண்பானவர்களே, யோபு துன்பத்தின் மத்தியில் இருக்கும்போது ஏலிபாஸ் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவன் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன சொல்லுகிறான்? நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். அவரால் இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்று அவன் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். என கண்பானவர்களே, பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்லுகிறான், தேவன் செய்வதை, தேவன் செய்கிற அற்புதத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய கிரியைகள் பெரியதாயிருக்கும். அது ஆச்சரியமாயிருக்கும். அதை கணக்கிட முடியாது. பிரைஸ் தி லார்ட். கணக்கிட முடியாத அளவுக்கு அவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னா, கிருபையை தருகிறார். இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்க. அவர் செய்கிற அற்புதங்களை, பிரைஸ் தி லார்ட், அவர் செய்கிற அற்புதமான காரியங்களை ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியாது. தேவன் செய்கிற அதிசயங்களுக்கு முடிவே இல்லை. இன்றைக்கு அநேக நேரத்தில் தேவன் செய்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதுனால அந்த கடினமான சூழ்நிலையில் தேவனை சார்ந்திருப்பதற்கு இன்னைக்கு நாம் இடம் கொடுக்கறதில்ல. தாவீது சொல்லும்போது சங்கீதம் 72:18 வாசிக்கும்போது, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். Glory to God. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். சங்கீதம் 86:10 சொல்லுகிறது, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். என கண்பானவர்களே, தேவன் அதிசயங்களை செய்கிறவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைங்க. இந்த கால வேளையில் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்த காரியத்திற்காக, தேவனிடத்திலிருந்து பதிலுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களா? இன்னும் நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ளவில்லையா? உங்களுக்கு பதில் வராததுனால தேவன் செயல்படவில்லை என்பது அர்த்தம் இல்லை. நம்மால் காண முடியாத இடங்களிலேயும் தேவன் அற்புதங்களை, Glory to God, அவர் செய்து கொண்டு தாங்க இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அதை பார்க்காததுனால தான் நம்ம அதை நம்ப மாட்டோம். நான் சொல்லுவேன், நீங்கள் பார்க்காத இடங்களிலேயும் தேவன் அற்புதத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை இரட்சித்து உயர்த்துகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனையின் நிமித்தம் நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீங்களா?
கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து இன்றைக்கு உங்களை உயர்த்த போகிறார். Glory to God. அவரை நம்புங்க, அவருடைய வல்லமையை சார்ந்து கொள்ளுங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். செபிப்போமா. பரலோக பிதாவே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யும் தேவனாயிருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலையும் நீர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. கிருபைகளை தந்து எங்கள் நிலைமையெல்லாம் மாற்றி எங்கள் விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும். நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடப்பதாக. இந்த உபத்திரவத்திலிருந்து எங்களை ரட்சித்து எங்களை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.